Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல துளி கூட நெய் இல்லாம ரொம்ப ஹெல்த்தியான இந்த லட்டு இப்படி பண்றதா friends பார்க்க போறோம். மிஸ் பண்ணாம கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணிரலாங்க. இது செய்யிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு pan வச்சுக்கலாங்க. இதுல 1 கப் அளவுக்கு தோல் உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இது நல்லா வந்து செவக்க வறுத்துக்கலாங்க. தோல் உளுந்தம் பருப்புல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதாவது நம்ம உடல்ல ஏற்படுற வலிகள் இருக்கு பாத்தீங்களா, அதாவது கை கால் வலி, முதுகு வலி, இது எல்லாமே போக்குறதுக்கான நன்மைகள் இதுல அதிகமா இருக்கு. நம்ம போன் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தா வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து சோம்பல் போக்கி ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க, நல்லா செவக்க வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேனுடைய சூட்டுக்கு இது வந்து வறுப்பட்டால் போதும். இது நல்லா வந்து இப்போ சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதும் இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். பாதியாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. ஃபுல்லாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அரைப்படாது. இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். 1 கப்பு தோல் உளுந்தம் பருப்புக்கு 3/4 கப் வெல்லம்ன்றது வந்து சரியாக இருக்குங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக பொடி ஆகணும். இது கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா வந்து பொடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இந்த பொடியை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு லட்டு சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போ வந்து இதிலேருந்து 1 கப் அளவுக்கு எடுத்து நம்ம வந்து லட்டு பண்ணிக்கலாம். இந்த பொடி 1 மாதம் ஆனாலுமே கெடாதுங்க. நல்லா நீங்கள் வந்து வெளியில் வச்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு நம்ம அரைச்ச பொடி எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காயில் நிறைய நன்மைகள் இருக்குங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம வந்து சமைச்சதுக்கப்புறம் தேங்காயில் தான் வந்து கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்கும். இதில் வந்து நல்ல கொழுப்பு தாங்க இருக்கும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்திருக்குங்க. பாருங்கள், இப்போ எல்லாம் ஒன்றா கலந்து வந்துருச்சு. ஈஸியாக லட்டு பிடிக்க வரும். அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. நம்ம இதில் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துருக்கனால இது 1 நாள் வரைக்கும் தாங்க நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் காலையில் செஞ்சீங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு 7 மணி வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து லட்டு பிடிச்சிடலாம். ரொம்ப சுலபமாக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோங்க. குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கும். 2 வயசு குழந்தைங்கள்லேருந்தே நம்ம வந்து இதை கொடுக்கலாம். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குன்றனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய், அதே மாதிரி கருப்பு உளுந்தம்பருப்பு, பொட்டுக்கடலை, இது 3லையுமே நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குங்க. இந்த பெயின் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெல்லத்தில் வந்து எல்லாருக்குமே தெரியும், அதில் வந்து அயன் சக்தி அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றது சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்றது சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.